Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது chapter 6 applications of derivativesல exercise 6.2. So exercise போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் examples நம்ம பார்த்துக்கலாம். First one பாருங்க example number 8 f of x equal to x cube minus 3x square plus 4 கொடுத்திருக்காங்க and என்ன proof பண்ண சொல்றாங்க f is strictly increasing. ஓகேவா? So last வீடியோல நம்ம introduction பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் strictly increasing proof பண்ணோம்னா நம்ம என்ன proof பண்ணனும் f dash of x is greater than strictly greater than 0 னு proof பண்ணனும். So first f dash of x கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? So f dash எப்படி கிடைக்கும்? f of x நம்ம differentiate பண்ணனும். ஓகேவா? With respect to x. So x cube என்னாகும் 3x square minus இந்த 2 கீழ வந்துரும் 3 into 2 6x. ஓகேவா? x ஓட பவர் 2 minus 1. இது தெரியும்ல உங்களுக்கு differentiation formula. ஓகேவா? என்ன பவர்ல இருக்கோ பவர் கீழ வந்துரும் and இதோட x ஓட பவர் 1 minus ஆயிரும். ஓகேவா? 3 minus 1 இங்க ஆயிருச்சு, இங்க 2 minus 1 1 ஆயிருச்சு. அதே மாதிரி 4 is a constant வெளியே இருக்கும் and x ஓட பவர் 1 minus 1 0 ஆயிரும். So x power 0 is 1. ஓகேவா? So நம்மளுக்கு f dash of x கிடைச்சிருச்சு. பட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும்? f dash of x is strictly greater than 0. ஸோ இதை பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோவா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு இதில் இந்த ரெண்டுலேருந்து 3 காமனாக எடுத்துக்கலாம். பட் 4லேருந்து 3 காமனாக எடுக்க முடியாது. அதனால் எப்படி எழுதிக்கிறேன்? 3 + 1 எழுதிக்கலாம் 4. ஓகேவா? தென் இந்த 3 டேர்ம்ஸ்லேருந்து நான் 3 காமனாக எடுத்துக்கிறேன் வெளியே. ஸோ என்ன ஆயிரும் எனக்கு x² - 2x + 1. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த 3 டேர்ம்லேருந்து நான் 3 காமனாக எடுத்துக்கிட்டேன். தென் +1 இங்கே வெளியே இருக்குது. அப்புறம் என்னாச்சு? இந்த -2x நான் எப்படி எழுதிக்கிட்டேன்? -x - x. ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து x காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? x - 1. அண்ட் இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து நான் -1 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? x - 1. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 2 டேர்ம்ஸ் ஓகேவா, இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து நான் x - 1 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? x - 1. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? x - 1 x - 1. ஸோ x - 1க்கு ஹோல் ஸ்கொயர். So 3 into x minus 1 whole square plus 1. Okay, so this is the final f dash of x. இப்போ நம்ம இதை சொல்லலாம் it is greater than 0 because எந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவாக தான் கிடைக்கும். ஓகேவா? either it is negative or positive. ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும். 3யோட மல்டிப்ளை பண்ணாலும் அகெயின் பாசிட்டிவ், தென் 1 ஆட் பண்ணாலும் அகெயின் பாசிட்டிவ். ஸோ f dash of x is always greater than 0. ஓகேவா? strictly greater than 0. So this f is strictly increasing function. Okay va? So இது proof பண்ணிட்டோம் நம்ம. So next one பாருங்க example number 9 f of x equal to cos x கொடுத்திருக்காங்க. என்ன proof பண்ற சொல்றாங்க? strictly decreasing in 0 pi interval, strictly increasing in pi 2 pi and neither increasing nor decreasing in 0 2 pi. Okay va? So அதே மாதிரி தான் நம்ம first differentiation கண்டுபிடிப்போம். f dash of x என்ன கிடைக்குது? minus sin x. Okay va? cos x ஓட differentiation is minus sin x. So இப்போ இது first intervalல check பண்ணலாம். So interval பாருங்க, this is 0, this is pi by 2, this is pi, this is 3 pi by 2 and this is again 2 pi. Okay va? So உங்களுக்கு தெரியும் all silver tea cups. So sign all signs are positive in the first quadrant. Second quadrantல sin and cosecant are positive. Okay va? So sin function பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம இதுதான் செக் பண்ணனும். So sin x is always positive in the first 2 quadrants. Okay va? That is 0 to pi. Okay va? 0 ல இருந்து pi வரைக்கும் sin x is positive. And இங்க ஒரு negative sign இருக்கு. So positive and negative add ஆச்சுனா நமக்கு என்ன ஆகும்? Negative. Okay va? So f dash of x is always negative from 0 to pi. Okay va? That is less than 0. ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கே 0 and pi வேல்யூஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணல இந்த இன்டர்வலில். ஓகேவா? 0 and pi are not included. ஸோ அதனால் நம்ம strictly decreasing. ஓகேவா? this is strictly decreasing function because f dash of x is strictly less than 0. ஓகேவா? இந்த இன்டர்வல் 0 pi. புரிஞ்சுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் பாருங்க, strictly increasing in pi 2 pi. pi 2 pi means this interval. ஓகேவா? இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் sin is negative in these 2 quadrants. ஓகேவா? 3rd and 4th quadrantல sin is negative, sin x is negative and இங்க இன்னொரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ f dash of x is always greater than 0 in the interval pi 2 pi. ஓகேவா? in these 2 quadrants f dash of x is always positive, greater than 0. So therefore it is strictly increasing function. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு?
Next third one பாருங்க 0 to 2 pi. 0 to 2 pi means all the 4 quadrants நமக்கு 0 ல இருந்து 2 pi வரைக்கும். That is all 4 quadrantsல நம்ம செக் பண்ணணும். So first 2 quadrantsல நமக்கு தெரியும் sin is positive and இங்க ஒரு minus sign இருக்கு, so negative ஆயிரும். So f dash of x is less than 0. நம்ம என்ன சொன்னோம், decreasing, strictly decreasing சொன்னோம். ஓகேவா? and இந்த ரெண்டு இன்டர்வல்ல நமக்கு என்ன சொன்னோம், strictly increasing function. ஓகேவா? so all the 4 quadrantல நம்ம செக் பண்ணும்போது increasing and decreasing both ஆகுது. so இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம், neither increasing nor decreasing. லாஸ்ட் வீடியோல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். so அது செக் பண்ணுங்க. ஓகேவா? increasing decreasing ரெண்டுமே ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், neither increasing nor decreasing. ஓகேவா? and இன்னொரு விஷயம், இங்க இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்லயுமே நம்மளுக்கு end points include பண்ணல. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா 0 pi எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த points 0 and pi 0 and pi ல என்ன ஆகும், sin 0 is 0 நம்மளுக்கு தெரியும், sin 0 is 0 and sin pi is also 0. so f dash of x is what, minus of sin x. so this is also 0 in the so f dash of 0 is 0 and f dash of pi is also 0. okay va? so in this condition f dash of x enna airum, f dash of x is less than or equal to 0 in the interval 0 to pi, closed interval 0 to pi. if we include 0 and pi, f dash of x will be less than or equal to 0, that is increasing decreasing function and not strictly decreasing. okay va? so நம்ம இங்க strictly decreasing னு proof பண்ணிருக்கோம் and interval closed interval இருந்துச்சுனா என்ன proof பண்ண சொல்வாங்க, decreasing னு proof பண்ண சொல்வாங்க. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் if we take closed interval then இந்த ரெண்டு கேसेसலயும் நமக்கு என்ன ஆகும், f dash of x is equal to 0 வரும். so that is greater than or equal to 0 வந்துரும். then it will be increasing function and not strictly increasing. ஓகேவா? so ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். okay, next பாருங்க example number 10, f of x equal to x square minus 4x plus 6. so இந்த function எந்த intervalல strictly increasing and எந்த intervalல strictly decreasing னு கேக்குறாங்க நமக்கு. so நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், எப்பவுமே பண்ற மாதிரி first f dash of x, ஓகேவா, டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுவோம். so x square க்கு என்ன ஆயிரும், 2x ஆயிரும், minus 4 is a constant and x ஓட differentiation is 1. ஓகேவா? so 2x minus 4 வந்துருச்சு. so interval நம்ம செக் பண்றதுக்கு first f dash of x எந்த இடத்துல 0 ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். so நம்ம என்ன எடுத்துக்கலாம், let f dash of x equal to 0. ஓகேவா? எடுத்துக்கலாம். so 2x minus 4 equal to 0. so 2x equal to 4, x equal to 4 by 2, that is 2. so x equal to 2 ல f dash is equal to 0. ஓகேவா? so f dash of x is 0. this implies x equal to 2. so நம்ம நம்பர் லைன் எடுத்துக்கலாம். this is 2, this is minus infinity and this is infinity. ஓகேவா? நமக்கு ரெண்டு இன்டர்வல்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? minus infinity to 2 and 2 to infinity. so இப்போ எந்த இன்டர்வல்ல increasing, strictly increasing and எந்த இன்டர்வல்ல strictly decreasing நம்ம செக் பண்ண போறோம். so ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த இன்டர்வல்ல. ஓகேவா? for example 1 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? so 1 belongs to which interval, minus infinity comma 2. ஓகேவா? so இந்த 1 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். so f dash of 1 என்ன கிடைக்கும் எனக்கு, 2 into 1 minus 4, that is equal to 2 minus 4 minus 2. so minus 2 means f dash of 1 is less than 0. ஓகேவா? so less than 0 means இந்த இன்டர்வல்ல எல்லா எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு less than 0 தான் வரும். so f dash of x is less than 0 if x belongs to the interval minus infinity comma 2. therefore f dash of x is, that is f of x is strictly decreasing in this interval. ஓகேவா? this interval strictly decreasing. புரிஞ்சுதா உங்களுக்கு? strictly decreasing in minus infinity comma 2. புரிஞ்சுதா? இந்த எந்த இன்டர்வல்ல செக் பண்ணனும், நம்ம எந்த இன்டர்வல்ல strictly decreasing, strictly increasing செக் பண்ணனும். சோ அதனால ரெண்டு இன்டர்வல்லுமே நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன வருதோ, strictly increasing வருதா இல்ல strictly decreasing வருதா, அது வச்சு தான் நம்ம எல்லா பாயிண்ட்க்குமே எடுப்போம். ஓகேவா? so next இந்த பாயிண்ட், இந்த இன்டர்வல்ல நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். for example 3. ஓகேவா? 3 belongs to the interval 2 comma infinity. so f dash of 3 is what, 2 into 3 minus 4, that is 6 minus 4, 2, it is greater than 0. so f dash of x is greater than 0 for all x belongs to the interval 2 comma infinity. ஓகேவா? so randomly ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். so f dash of x is greater than 0 means it is strictly increasing. ஓகேவா? strictly increasing in the interval 2 comma infinity. so this is simple. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெறும் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா, தட் இஸ் -∞, 2. ஓகேவா, திஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வல் நம்ம 2 இன்க்ளூட் பண்ணதுனால திஸ் பிகம்ஸ் decreasing function. ஓகேவா, and not strictly decreasing. This is decreasing, f is decreasing in the interval -∞, 2 closed interval. ஓகேவா, because 2ல என்ன ஆகுது, f dash of x 0 ஆகுது. ஓகேவா, 2 போட்டு பாருங்க, செக் பண்ணி பாருங்க, f dash of x 0 ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்வோம், f dash of x is less than or equal to 0. ஓகேவா, மீதி எல்லா பாயிண்ட்ஸ்லையும் less than 0 and 2ல equal to 0. Okay, so less than or equal to 0 in this interval, therefore it is decreasing in this interval. Okay va, அதே மாதிரி 2, infinity இதில் நம்ம 2 include பண்ணிட்டோம்னா it becomes increasing function. Okay va, f is increasing in this interval. புரிச்சுதா உங்களுக்கு, because f dash of x is greater than or equal to 0 in this interval. Okay va. So next one பாருங்க, example number 11, f of x equal to 4x cube minus 6x square minus 72x plus 30 கொடுத்திருக்காங்க. So அதே மாதிரி தான் first derivative கண்டுபிடிப்போம், f dash of x. So what is this, 3 power கீழே வந்துரும், 4 into 3 is 12, 12x, x ஓட power 3 minus 1, 2 ஆயிரும். ஓகேவா, x square minus இதுவும் அதே மாதிரி தான் 2 கீழே வந்துரும், 6 into 2 is 12, x ஓட power 2 minus 1, 1 ஆயிரும். And 72 அப்படியே தான் இருக்கும் constant, x ஓட power 1 minus 1, 0 ஆயிரும், x power 0 is 1. ஓகேவா, and 30 is a constant, 0 ஆயிரும். கொஷனில் என்ன கேட்குறாங்க, எந்த இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக இருக்கும் அண்ட் எந்த இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்கும்னு கேட்குறாங்க, f ஃபங்க்ஷன். ஸோ f dash of x எந்த இடத்துல 0 ஆகுதுன்னு ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 12 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆயிரும், x square minus x minus 6. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், minus x எப்படி எழுதிக்கலாம், minus 3x plus 2x. ஓகேவா, ஸோ minus 6. தென் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து நான் என்ன காமனாக எடுத்துக்கிறேன், x வெளியே எடுத்துக்கிறேன். தென் x minus 3 மிச்சம் இருக்கும், ப்ளஸ் இங்கே 2 எடுத்துக்கிறேன் காமனாக, என்ன இருக்கும், x minus 3. தென் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து நான் x minus 3 வெளியே எடுத்துக்கிறேன், என்ன மிச்சம் இருக்கும், x plus 2. ஓகேவா, ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும், f dash of x எந்த பாயிண்ட்டில் 0 ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ f dash of x 0 எடுத்துக்கலாம். வாட் இஸ் f dash of x, this value. ஓகேவா, equal to 0. தென் 12 இங்கே போய் 0 ஆயிரும். அண்ட் இந்த ரெண்டு ப்ராக்கெட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், அப்போ தான் this value is equal to 0. ஓகேவா, ஸோ either this is equal to 0 or this is equal to 0. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும், x equal to 3. ஓகேவா, -3 இந்த சைட் போயிடுச்சுன்னா 3 ஆயிரும், அண்ட் 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா -2. ஸோ either x equal to 3 or x equal to -2 இருக்கும் போது f dash of x is equal to 0. ஓகேவா, ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இங்கே. ஸோ நம்ம நம்பர் லைனில் போட்டு பார்க்கலாம், -2, 3 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்டர்வல்ஸும் நம்மளுக்கு 3 இன்டர்வல்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா, 1, 2, 3 இந்த 3 இன்டர்வல்ஸில் நம்ம செக் பண்ணணும். ஸோ 3 இன்டர்வல்மே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் -3 எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே இருக்குது -3. ஸோ -3 பிலாங்ஸ் டு த இன்டர்வல் -∞, -2. ஓகேவா, ஒன்லி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஸோ அதனால நம்ம இந்த பாயிண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகேவா, திஸ் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் என்னது, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு f dash of x 0 ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இன்க்ளூட் பண்ணால் என்ன ஆகும், இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இருந்துச்சுன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா, பட் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னது, -∞, -2. அண்ட் இந்த இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், -3. ஸோ -3னா f dash of xல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த இடத்துல போட்டு பார்க்குறேன்னா, ஸோ என்ன ஆகும், f dash of -3 is what, 12 into -3 -3 and இங்கே -3 plus 2. ஓகேவா, ஸோ என்ன ஆகும், 12 into -6, இங்கே என்ன ஆகும், -1. ஓகேவா, ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 12 into 6, this is equal to 72. So 72 is பாசிட்டிவாக வருது, மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ். ஸோ f dash of -3 is greater than 0. ஓகேவா, பாசிட்டிவ். ஸோ இந்த இன்டர்வல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு greater than 0 தான். ஓகேவா, இன்டர்வல் ஏதாவது ஒரு பாயிண்ட் ரேண்டமாக எடுத்து பாருங்கள், அது என்ன வருதோ அதுதான் ஹோல் இன்டர்வலுக்கு ட்ரூ ஆகும். ஓகேவா, ஸோ f dash of x is greater than 0 for x belongs to the interval -∞, -2. Therefore it is strictly increasing function. ஓகேவா, f is strictly increasing function in this first interval. ஓகேவா, now second interval செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 எடுத்துக்கிறேன். ஓகேவா, 0 lies in this interval.
0 belongs to the interval minus 2 comma 3 ஓகேவா ஸோ 0 போட்டால் என்ன ஆகும் இங்கே பாருங்கள் f dash of 0 is what 12 into இந்த இடத்துல போடுறேன்னா 0 minus 3 and 0 plus 2 ஸோ என்ன ஆகும் 12 into minus 3 இங்கே 2 ஓகேவா ஸோ அதே தான் என்ன ஆகும் 3 2s are 6 and 6 12s are 72 but இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது ஸோ minus 72 this is less than 0 ஓகேவா ஸோ f dash of 0 is less than 0 ஓகேவா ஸோ இந்த இன்டர்வல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு less than 0 தான் வரும் ஸோ f dash of x is less than 0 for x belongs to the interval minus 2 comma 3 therefore f is strictly decreasing in this interval ஓகேவா strictly decreasing in this interval 2 minus 2 comma 3 புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த தேர்ட் இன்டர்வலில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க 4 or 5 or anything எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் f dash of x உங்களுக்கு greater than 0 தான் வரும் ஸோ திஸ் மீன்ஸ் f dash of x greater than 0 means f is strictly increasing in this interval ஓகேவா ஸோ strictly increasing in this and this interval ரெண்டு இன்டர்வலுமே நம்மளுக்கு strictly increasing வருது and strictly decreasing in this interval ஓகேவா So this is the final answer. So உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க strictly increasing in the interval minus infinity minus 2 union 3 comma infinity ஓகேவா ரெண்டு இன்டர்வல்லையுமே நம்மளுக்கு strictly increasing தான் வருது ஸோ நம்ம யூனியன் பண்ணிக்கலாம் அந்த இன்டர்வல்லையும் நம்மளுக்கு strictly increasing தான் கிடைக்கும் and strictly decreasing in the interval minus 2 comma 3 ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு decreasing and increasing தான் கிடைக்கும் strictly கிடைக்காது ஓகேவா ஸோ உங்களுக்கு பை சான்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வெறும் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீசிங் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதுதான் நம்மளுக்கு இன்டர்வல் ஓகேவா க்ளோஸ்ட் இன்டர்வல் வரும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம் இந்த பாயிண்ட்ஸை தென் இட் வில் பிகம் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஓகேவா அண்ட் டிக்ரீசிங் இன் திஸ் ஓகேவா decreasing in the interval minus 2 comma 3 closed interval because in the pointsல உங்களுக்கு f dash of x is equal to 0 கிடைக்குது ஓகேவா so less than or equal to இருந்துச்சுன்னா decreasing and greater than or equal to இருந்துச்சுன்னா increasing function புரிஞ்சுதா next பாருங்க example number 12 f of x equal to sin 3x and x belongs to the interval 0 comma pi by 2 okay so first f dash of x கண்டுபிடிக்கணும் as always f dash of x so இது நம்ம theta ன்னு எடுத்துக்கலாம் some t ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா sin t ஓட differentiation is cos t so cos 3x ஓகேவா t is 3x then again இந்த t ஓட differentiation என்னது 3x ஓட differentiation is 3 so இது எப்படி எழுதிக்கலாம் 3 cos 3x எழுதிக்கலாமா so next என்ன சொல்றாங்க find the interval in which the function is increasing and decreasing so interval check பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் first So first f dash of x எந்த பாயிண்ட்ல 0 ஆகுதுன்னு செக் பண்ணலாம் so f dash of x is equal to 0 means 3 cos 3x equal to 0 now cos 3x equal to 0 ஓகேவா 3 இந்த சைட் போய் 0 ஆயிருச்சு then cos 3x 0 எப்போ ஆகும் நம்மளுக்கு தெரியும் cos theta equal to 0 means theta equal to 2n plus 1 pi by 2 ஓகேவா இது உங்களுக்கு தெரியும் so cos theta இப்போ 0 இருக்கும் நம்மளுக்கு தெரியும் if theta equal to 2n plus 1 pi by 2 where n belongs to integers ஓகேவா so integers நம்ம ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் n equal to 0 போட்டால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2 into 0 plus 1 ஓகேவா into pi by 2 so 2 into 0 is 0 plus 1 so 1 into pi by 2 is pi by 2 so theta equal to pi by 2ல cos theta 0 இருக்கும் next one n equal to 1 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 pi by 2 so cos 3 pi by 2 is also equal to 0 ஓகேவா cos pi by 2 and cos 3 pi by 2 is equal to 0 and இதை செக் பண்ணி பார்க்கலாம் so இங்கே theta என்னது நம்மளுக்கு cos theta equal to 0 so theta equal to pi by 2 and 3 pi by 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் so இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் so theta இங்கே என்னது 3x so 3x equal to pi by 2 first so x equal to என்ன வருது pi by 6 வருது and 3x equal to 3 pi by 2 போடும்போது x என்ன வருது pi by 2 so in both the cases பாருங்க x வந்துட்டு belongs to the interval given interval 0 pi by 2ல வருது நம்மளுக்கு ஓகேவா so அதை செக் பண்ணிக்கணும் நம்ம என்னோட வேல்யூஸ் இன்னும் கூட போடலாம் 2 3 or -1 -2 போடலாம் பட் இந்த இன்டர்வலுக்கு வெளியே போயிடும் நம்மளோட x ஓகேவா ஸோ அதை செக் பண்ணி தான் நம்ம போடணும் ஸோ x should belong to this interval given intervalல இருக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ரெண்டு தீட்டா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா 1 is pi by 2 and 1 is 3 pi by 2 ஸோ இந்த ரெண்டு தீட்டாவில் நம்மளுக்கு x belongs to this interval given interval ஸோ நம்பர் லைனில் போட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு
நம்மளுக்கு இப்போ டொமைன் என்ன இருக்குது, 0 to pi by 2 மட்டும்தான் இருக்குது, ஹோல் ஆர் கிடையாது, ஹோல் ரியல் நம்பர்ஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த டொமைனில் மட்டும் செக் பண்ணலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட் என்னது, பை பை சிக்ஸ் தான் இன்டர்வல்ஸை பிரிக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 2 இன்டர்வல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வலில் நான் என்ன பாயிண்ட் எடுக்கிறேன், பை பை 9 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பை பை 9 பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல், தட் இஸ் 0 to pi by 6. ஓகேவா? ஸோ நான் pi by 6 இன்க்ளூட் பண்ணுறேன் பிகாஸ் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, டிக்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங் தான் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரிக்ட்லி கேட்கல. ஸோ அதனால் நான் இந்த பாயிண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? pi by 6ஐயும். ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்டில் என்ன கிடைக்கும், த f dash of pi by 9 என்ன கிடைக்கும்னு செக் பண்ணலாம். ஓகேவா? f dash of x is what, 3 cos 3x. கரெக்டாக? ஸோ என்ன கிடைக்கும், 3 into cos 3 and x is what, pi by 9. ஓகேவா? ஸோ நான் pi by 9 எதுக்கு எடுத்தேன்னு பாருங்கள், இது இங்கே கேன்சல் ஆயிரும், 3 and இது 3 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு cos pi by 3 வேல்யூ தெரியும். ஓகேவா? ஸோ 3 cos pi by 3. ஸோ pi by 3 is what, cos pi by 3 is what, 1 by 2. ஓகேவா? cos pi by 3 is 1 by 2. ஸோ இது என்ன கிடைச்சிச்சு எனக்கு, 3 by 2 கிடைச்சிருச்சு. இட் இஸ் greater than 0. ஓகேவா? ஸோ f dash of pi by 9 is greater than 0. Therefore, f dash of x is greater than 0 for all x belongs to this interval, that is 0 to pi by 6. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல் தான் வரும் பிகாஸ் pi by 6ல greater than 0 வராது நம்மளுக்கு. pi by 6ல என்ன கிடைக்கும், f dash of pi by 6 is what, equal to 0. ஓகேவா? இப்போ தான் நம்ம செக் பண்ணோம் இங்கே. cos இது எப்போ 0 இருக்கும், f dash of x 0 எப்போ இருக்கும், if x is equal to pi by 6. ஓகேவா? ஸோ f dash of x is greater than or equal to 0 if x belongs to this interval 0, pi by 6. இப்போ pi by 6 நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, f dash of x is greater than or equal to 0. ஓகேவா? மீதி எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நம்மளுக்கு greater than 0 and pi by 6ல equal to 0. therefore whole interval நம்மளுக்கு greater than or equal to 0. so f dash of x is greater than or equal to 0 means it is increasing function. ஓகேவா? increasing in this interval. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இன்க்ரீசிங் கிடச்சிருச்சு. செகண்ட் இன்டர்வல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த இன்டர்வலில் என்ன பாயிண்ட் எடுக்கிறேன், pi by 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? pi by 3 belongs to this interval. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், pi by 3 belongs to this interval, pi by 6, pi by 2. ஸோ f dash of pi by 3 is what, 3 cos 3x. ஓகேவா? ஸோ x is what, pi by 3 போடுறோம் நம்ம, 3 கேன்சல் ஆயிரும், cos pi. So cos pi is -1, 3 into -1 is -3, it is less than 0. So f dash of x is less than 0 for any x in this interval. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிக்ரீசிங் கண்டுபிடிக்கணும், நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இந்த இன்டர்வல் நம்மளுக்கு என்ன கொடுக்குது, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கொடுக்குது, நம்மளுக்கு டிக்ரீசிங் வேணும். ஸோ நம்ம அதனால் pi by 6 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இந்த இன்டர்வலில். ஸோ pi by 6 இன்க்ளூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், f dash of x is less than or equal to 0. therefore it is decreasing function in this interval. ஓகேவா? புரிஞ்சுதா? நம்ம 2 இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 13. f of x equal to sin x plus cos x and x belongs to the interval 0, 2 pi. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். f dash of x equal to sin x ஓட டெரிவேட்டிவ் cos x and cos x ஓடது minus sin x. ஓகேவா? நான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f dash of x எந்த பாயிண்டில் 0 ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்க முடியும் in which f of x is increasing and decreasing. ஓகேவா? சாரி, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க கொஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் f dash of x 0ன்னு எடுத்துக்கலாம். that means cos x minus sin x equal to 0 and it is equal to cos x is equal to sin x. ஓகேவா? cos x equal to sin x இருக்கும் போது தான் cos x minus sin x 0 ஆகும். ஸோ இது எப்போ பாசிபிள்னு பார்க்கலாம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நான் டிவைடிங் போத் சைட்ஸ் பை cos x பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன ஆகும், டிவைட் பை cos x, இங்கேயும் டிவைட் பை cos x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு sin x பை cos x is tan x. ஓகேவா? ஸோ tan x ஈக்குவல் டு 1 இருக்கும் போது தான் cos x ஈக்குவல் டு sin x இருக்கும். ஓகேவா? ஸோ tan x எப்போ 1 இருக்கும், if x ஈக்குவல் டு n pi plus pi by 4. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் n belongs to integers. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு x belongs to this interval வரணும். ஸோ நம்ம ஒரு வேல்யூஸாக போட்டு பார்க்கலாம் nக்கு. if n ஈக்குவல் டு 0க்கு போட்டு பார்க்கலாம். ஸோ x ஈக்குவல் டு 0 pi plus pi by 4. ஸோ x ஈக்குவல் டு pi by 4 வந்துருச்சு அண்ட் pi by 4 belongs to this interval. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் n ஈக்குவல் டு 1 போடலாம். ஸோ x ஈக்குவல் டு என்ன வரும், 1 into pi plus pi by 4.
ஸோ பை ப்ளஸ் பை பை ஃபோர் இஸ் 5 pi by 4 ஓகேவா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்க்கு வேறு ஏதாவது வேல்யூஸ் எடுத்து பாருங்கள், பட் எக்ஸ் இந்த இன்டர்வல்குள்ளே வராது ஓகேவா. -1 -2 ஆர் 2 3 4 எனிதிங் நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்டர்வல்க்கு வெளியே எக்ஸீட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 pi by 4ல் tan x ஈக்குவல் டு 1 வருது. தட் மீன்ஸ் cos x ஈக்குவல் டு sin x வருது. தட் இஸ் f dash of x ஈக்குவல் டு 0 ஓகேவா இன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். So f dash of x equal to 0 when x equal to pi by 4 or x equal to 5 pi by 4. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நம்ம நம்பர் லைன் போடலாம். நம்மளுக்கு என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க? 0 to 2 pi ஓகேவா. அண்ட் இங்கே pi by 4 இருக்குது அண்ட் இங்கே 5 pi by 4. ஸோ நம்மளுக்கு 3 இன்டர்வல்ஸ் கிடச்சிச்சுன்னா, ஸோ நம்ம 3 இன்டர்வல்ஸில் நம்ம செக் பண்ணலாம் எங்கே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எங்கே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லேருந்து நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? pi by 6 எடுத்துக்கிறேன் ஓகேவா. pi by 6 belongs to the interval 0, pi by 4 ஓகேவா. ஸோ f dash of pi by 6 என்னது நம்மளுக்கு? f dash of x is this one. ஸோ cos pi by 6 minus sin pi by 6 ஓகேவா. ஸோ cos pi by 6 is what? √3 by 2 minus sin pi by 6 is what? 1 by 2. ஸோ என்ன வந்துருச்சு? √3 minus 1 by 2. ஸோ நம்மளுக்கு தெரியும் √3யோட வேல்யூ இஸ் greater than 1, 1.7 சம்திங் வரும். ஸோ திஸ் வேல்யூ இஸ் greater than 0 ஓகேவா. greater than 1 இது greater than 1. ஸோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் greater than 0 தான் இருக்கும் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? f dash of x is greater than 0 for x belongs to this interval, that is 0, pi by 4 ஓகேவா. ஸோ f is strictly increasing in this interval in 0, pi by 4 ஓகேவா. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் சால்வ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நான் நெக்ஸ்ட் இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் இன்டர்வலில் pi by 2 எடுத்துக்கிறேன். pi by 2 belongs to the interval pi by 4, 5 pi by 4 ஓகேவா. ஸோ f dash of pi by 2 கண்டுபிடிக்கிறேன். that is cos pi by 2 minus sin pi by 2. So cos pi by 2 is 0 and sin pi by 2 is 1 okay. So 0 minus 1 is -1 which is less than 0. Therefore f dash of x is less than 0 for all x belongs to this interval okay. Therefore f is strictly decreasing in this interval okay. Next interval is 5 pi by 4, 2 pi. So in the interval நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 3 pi by 2. 3 pi by 2 belongs to this interval. Therefore f dash of 3 pi by 2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ என்ன வரும்? cos 3 pi by 2 minus sin 3 pi by 2. So cos 3 pi by 2 is 0 minus sin 3 pi by 2 is -1. So minus minus plus ஆயிரும். So 0 plus 1 is 1 okay. So 1 is greater than 0. Therefore f dash of x is greater than 0 for any x belongs to this interval okay. This interval. Therefore f is strictly increasing this interval in this interval. और நம்ம முன்னாடி இன்னொரு இன்டர்வல் கண்டுபிடிச்சோம் in which f is strictly increasing. ஸோ நம்ம ரெண்டுமே யூனியன் பண்ணி எழுதிக்கலாம். therefore f is strictly increasing in the union of these two intervals. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புக்கில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு கரெக்ட் தான் ஓகேவா. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இனிமேல் ரெகுலராக வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.